சார் காங்கிரஸ் வந்து வரும்னு நம்பிக்கையோட இருந்தாரு. காங்கிரஸும் வந்து கைவிட்டுருச்சு. இப்ப தனித்தே தான் நிக்க போறாரு. விஜய் புத்திசாலித்தனமாக முடிவு பண்ணலாம். மீண்டும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஒரு 45 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு நிற்கலாம். தப்பே கிடையாது. என்ன ஸ்மாஷ் பண்ணுறல ஒன்றை ஸ்மாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாருன்னா இந்த கூட்டணி பண்ணாது. 5 சீட் ஜெயிச்சா பெரிய விஷயம். ஏன்னா வேட்பாளரே கிடையாது அவங்கள்ட்ட. ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அந்த 4-5 பேரும் அவங்க தொகுதியில் விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கும் போச்சே. தேர்தலுக்கு முன்னே தேர்தல் முடிவு வந்துருமா? முடிவு தெரிஞ்சிடும். 200 மீதி. வீட்டு பைக்கு கார் லட்சியம்னாங்க. யார் நம்ம இவர் வளர்னார்ல அதை அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செய்தி ஏதாவது அறிவிச்சாலும் அறிவிக்கலாம். அது அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. மியூச்சுவலாக பேச போகிறாங்க. உனக்கு உண்டாந்துருந்தேன் வேறு என்ன செய்யணும், இது வேணும் அது வேணும், ரைட் பார்த்துக்கலாம், ரைட் இவ்வளோ நாளாக வாழ்ந்ததுக்கு ரைட் மியூச்சுவலாக பிரிக்கிறோம். அது அவர் சொந்த விஷயம். இதுக்கும் அரசியலுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. வெளியில் வந்து பேசுவான், சகோதரி நான் இதுன்னு உள்ளதை பிட்டு படம் பார்த்துன்னு இருப்பான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன், சிபிஐ வழக்குன்னு பல அடிகள் இருந்தாலும் சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்கள் திருமண வாழ்க்கை முடிவு அப்படின்ற செய்தி வந்து அவர்களுக்கு பெரிய அடியாகவே இருந்துச்சு. இது அரசியல் வாழ்க்கையே வந்து பாதிக்குமா? விஜய்க்கு அது பெரிய அடின்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏன்னா இவர் அரசியலில் முதன்முறையாக வந்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. அந்த டைமில் அரசியல் தேர்தல் வர கொஞ்ச நாளில் இந்த செய்தி வர்றது பெரிய இது தானே சார்? அதுதான். மற்றபடி விஜய்க்கெலாம் பேரடி கிடையாது. ஏன்னா அந்த பிரச்சனை ஒரு 4-5 வருஷமாக அவங்களுக்குள்ளே ஓடினுது. அவங்க 2 பேரும் ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்க தான் செய்யுது. 5 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவின்ற ஒரு இதுவே பந்தமே கிடையாது. இது ஊருக்கே தெரியும். சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற அளவுலாம் பேசுனாங்க. சில அமைச்சர்கள் கூட யாரோ ஒருத்தர் நடுவில் பேசியிருந்தார். நான் கூட ட்விட்டரில் இதை கண்டிச்சிருந்தேன். விஷயம் தெரியாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றா வீட்டில் ஒன்றா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு அந்யோன்யம்லாம் கிடையாது. பிரிஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இயல்பு தான். அது விஜய்ன்றதுனால நமக்கு பெருசாக தெரியுது. எவ்வளோ பணக்காரர் வீட்டில், எவ்வளோ தொழிலதிபர் வீட்டில், எவ்வளோ நடிகர்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் பிரியலையா? அமலாபால் பிரியலையா? பல பேர் பலரும் இந்த பிரசாந்த், ரஜினி, கமல் விவாகரத்து பண்ணாரா இல்லையா? யார்? கமலுடைய மனைவி பேர் என்ன தெரியாது. விஜயுடைய மனைவி பேர் நல்லா தெரியும். வாணி விஸ்வநாத்னு ஒருத்தங்க இருந்தாங்க. காதலிச்சு அவங்கள கட்டிக்கிட்டார். 2 பேரும் குழந்தை கிடையாது. பல வருஷம் இருந்தாங்க. அவருடைய காஸ்டியூம் டிசைனரு அந்த அம்மா தான். அவ்வளோ அழகாக இருக்கும் கமலுக்கு. அந்த காலத்து கமல், வாழ்வேமாயன் கமல்லாம் பாருங்கள். ட்ரெஸ் அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். நாங்கள் ரஜினி ரசிகர். ஆனாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே கமலை ரசிப்போம். இப்படி இருக்கும் ட்ரெஸ். அவங்க தான் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி சரிகா கமல்ஹாசன், 2 குழந்தைங்க. அவங்க யார்? ஸ்ருதிகாசன். அவங்களுடைய புது அறிவை நான் பாராட்டுறேன். அப்போ அந்த 2 பேர். அதுக்கு பிறகு அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கமல்ஹாசன் யார் கொடுக்குறாருலாம் என்ன கேட்காதீங்க. இப்போ கமல்ஹாசன் இருக்கிறாரு, திமுக கொடுக்குறாரு. அப்படி வச்சுக்கலாமா? திமுகவில் எம்பியாக இருக்காரு. எம்பி ஆகிறாரு. திமுக எம்பி இல்லை, ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. திமுக கொடுக்குறாப்புல, அறிவாலயத்தில் இருக்கிறாப்புல. அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது. ரஜினிகாந்த் முருகின்னு போயிட்டாப்புல, பெங்களூர் போயிட்டாப்புல கோச்சிக்கின்னு. நான் வந்து விவாகரத்து. அப்புறம் கமல் தான் பேசினாப்புல. கமல் வந்து குடும்ப நண்பர், பேசி சேர்த்து வச்சாப்புல. இதில் முருகாத ஒரே நடிகர்னா அஜித் தான். அவர் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் உண்டு, அவருடைய கார் உண்டு, ஆக்சிடெண்ட் உண்டு அப்படின்னு போயின்னுக்கிறாப்புல. அப்படியே மாதத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாப்புல அப்படி அந்த மாதிரி. அதனால் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு இது உண்டு. இதை வச்சுக்கிட்டு ஐயோ டேய் உன் வீட்டில் உன் பொண்டாட்டியை பாடுறா, அதை விட்டு ஊராயத்தில் பார்த்து டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க நோட்டீஸ் போட்டாங்க. அந்த நோட்டீஸை எடுத்தது யார், அதை பொது வெளியில் போட்டது யார்? இதுதான் மேட்ரு. விஜய் மேட்ரு இல்லை. விஜய் ஒய்ஃபு சங்கீதா மேட்ரு கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மேட்ரு இல்லை. அவங்க டைவர்ஸ்க்கு போனது மேட்ரு இல்லை. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து வெளியில் போட்டு விஜய் மனநலம் பாதித்தவர்
மனநலம் பாதித்தவன் தான் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவானா? ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பானா? விஜய் அரசியலில் பிரச்சனைன்னு சொல்லுங்கள். விஜய்க்கே அரசியல் பேச வரல, விஜய் மூடி டைப்பாக இருக்கார், விஜய் சில பேர் நம்புகிறாரு, விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் சொல்லுங்கள். அவர் மேலே இருக்கிற விமர்சனம். விஜய் மனநிலை சரியில்லாத ஒன்றும் போடுறதுன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அந்த அஃபிடவிட் எடுத்து வெளியே போட்டு அதில் ஒரு சுகங்கான்றது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த நேரத்தில் இது வந்ததுனால் அவருக்கு பாதிப்பு வருமா? ஜனங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் அண்ணா நாங்கிறேண்ணா, இந்த உங்களுக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சி ஆகிறேன், மனைவி இல்லைன்னா மனைவி ஆகிறேன்னுச்சு ஒன்று பக்குன்னு உடனே அவன் தூக்கினான். பாத்தியா நான் தற்கொலைன்னு சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன். ஏய் அதுங்க ஏதோ குழந்தைங்க ஒரு அன்புல ஏதோ ஒன்று சொல்லுதுங்க, என்ன வார்த்தை சொல்கிறேன்னா அர்த்தம் தெரியாமல் ஒரு பத்தில் இவர் சொல்லுவாப்புல செந்தில் இந்த மாதிரி தான் வளர வைப்பாப்புல. உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க, போய் நான் உனக்கு மட்டும் அம்மா இல்லை, இந்த ஊருக்கே அவங்க அம்மாவாக இருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு இது தானே, எல்லாருக்கும் தாயாக இருந்தாங்கன்னு. அப்பா இறந்துட்டாரு, உனக்கு மட்டுமாடா அப்பா, எல்லாருக்கும் ஒரு அப்பாவாக இருந்தாரா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரான்னு. இன்னொருத்தர் மனைவி இறந்து போயிடும், செந்தில் போய் வளருவாப்புல. அந்த மாதிரி இந்த பசங்களுக்கு தெரியல வளருது, உடனே தூக்கிட்டு ஓய் பார்த்தியா விஜய் ரசிகர்னாலும் இப்படி தான். நீ எத்தனை பேர்டா போய் பேட்டி எடுத்துக்கிற? விஜய் ரசிகர்கிட்ட போய் தான் ஐம்பெருந்தலைவர்கள் யார் அது இதுன்னு கேட்குற. திமுக கூட்டத்தில் போய் திமுகவுடைய ஐம்பெருந்தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்கணுமா வேணாவா? திமுக எப்போது ஆரம்பித்தது? கருணாநிதி எத்தனாவது இடத்துல இருந்தார்? கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது யார் கட்சியுடைய பொதுச் செயலாளர்? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டினா சொல்ல தெரிலன்னா பாடுறா இவனுங்க உட்காந்துட்டு பாசறை நடத்தினுக்கிறானுங்க, ஒருத்தனுக்காவது ஏதாவது தெரிதா பார்த்தியா, 3 சீட்டு விளையாடினுக்கிறான்னு கிண்டல் பண்ணலாம். அங்கே போய் கேட்டால் உதவலும். யார் தெரியணுமான்னு கேட்பான். ஐம்பெருந்தலைவர் தெரியணுமா? ஆமாம் தலைவர், எங்கள் கூட்டம் ஜாஸ்தியாகுது, நீ கொஞ்சம் அப்படி மேடை பின்னாடி வந்தோன்னா நானே சொல்லிடுறேன் தலைவர். கூட்டு போய் குனியை வச்சு 4 குத்து வாந்தியா பேட்டி எடுத்துட்டு ஐம்பெருந்தலைவர், எங்கள் தலைவர் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, இல்லை ஐம்பெருந்தலைவர் 50ல் இருக்குது போட அப்படின்னு அடிச்சு அனுப்புவாங்க. ஆனால் இங்கே விஜய் ரசிகர்கள்ட்ட போயிட்டு இது யாராது அதுங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்கள் தலைவர் வந்து எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சு பார்லிமெண்ட்டில் போய் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னுங்க. அதுங்களுக்கு என்ன தெரியும்? இனிமேல் அரசியல் படுத்தணும், அரசியல் படுத்துகிற புசிக்கே அரசியல் படுத்துகிற நிலைமையில் இருக்கிறாரு. அப்போ அவர் எந்த காலத்தில் அரசியல் தெரிஞ்சுக்கின்னு அந்த அரசியலை கொண்டு வந்து இங்கே சொல்லி, அதனால் இது எப்படியா போகணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, மியூச்சுவலாக பேச போகிறாங்க. உனக்கு உண்டாந்துன்னா வேறு என்ன செய்யணும், இது வேணும் அது வேணும், ரைட் பார்த்துக்கலாம், ரைட் இவ்வளோ நாளாக வாழ்ந்ததுக்கு ரைட் மியூச்சுவலாக பிரிக்கிறோம். அது அவர் சொந்த விஷயம். இதுக்கும் அரசியலுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அப்படி தான் பார்க்கணும். எந்த மாதிரியான ஒரு டவுன்ஃபாலும் வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்காது, ஒன்றும் நடக்காது. 2 நாளைக்கு பேசிட்டு புலம்பின்னு இருப்பான், அப்புறம் பார்ப்பான் இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்றான்னுவான். அம்மன் தெரியா அப்போ தான் கிண்டு வேணுவான், செந்தா வச்சுக்கணுவான், மறுபடியும் கிண்டி விட்டு பார்ப்பானுங்க. ஒன்றும் செல்ஃப் எடுக்காது. ஆனால் இதுக்கு அரசியல் பின்னணிலாம் எதுவுமே இல்லையா சார்? பர்சனல் விஷயம் மட்டும்தானே அது? அவங்க பாஜக சென்றாங்க சங்கீதா அரசியல் பின்னணி இருக்குது. ஏன்னா அதே பாஜகல கடந்த 14ஆம் தேதி நயினார் அவர்கள் பேசினாரு, த்ரிஷா வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் விஜய் அவர்கள்னு. ஏங்க அதுவே வளரலைங்க, அதுவே வளரல. அப்படி பேசக்கூடாது. ஒரு கட்சியுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தகுதி அறிஞ்சு பேசணும். நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, விஜய் பற்றி பேசணும்னா விஜயுடைய அரசியலை பற்றி தான் பேசணும். விஜய் யார் வீட்டை விட்டு வந்தான்னா யார் வீட்டில் இருந்தால் இவருக்குண்ணா, அப்போ இவர் எங்கேயாவது இருப்பாருன்னு எதாவது பேசுகிறதா? அதெல்லாம் தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி பக்கம் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். வெளியில் வந்து பேசுவான் சகோதரி நான் இதுன்னு, உள்ளதை விட்டு படம் பார்த்துன்னு இருப்பான். நீங்கள் அதெல்லாம் யாரையும் நீங்கள் இது பண்ண முடியாது. அது அவர்களால் மற்றவர்கள் வாழ்க்கை பாதிக்காத வரைக்கும் யார் என்ன செஞ்சாலும் அது அவங்களுடைய சொந்த விஷயம். சொல்ல புரியுதா? அவங்களால திடீர்னு இப்போ விஜய் போய் ஒரு பொண்ணை கை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அது தப்பு. அது பொது வெளியில் பேசலாம், இந்த மாதிரி பண்ண தப்பு, பாலியல் சீண்டலுக்கு பண்ணியிருக்கார் ஒரு கட்சியுடைய தலைவர், இப்படி பண்ணலாமா, அது தப்புன்னு. இது அவங்க தனிப்பட்ட விஷயம். பப்புக்கு போனார், ஃப்ளைட்டில் போனான், ஃப்ளைட்டில் ஒன்றாவே போகக்கூடாதா? நம்ம வசதிக்கு ஒரு ஃப்ரெண்டு டே மாப்பிள்ள திருநெல்வேலியில் கல்யாணம் வச்சுக்கிறேன்டா, ஏப்பா நான்லாம் வர முடியாதுடா அவ்வளோ தூரம், டேய் பஸ்ஸு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்டா நீ சொல்லிட்டேன்னா ஒரு சீட்டு போடுற சொல்லுவேன், ரைட்டு. அந்த பஸ்லேயே நம்ம முன்னாள் லவ்வர் வருதுன்னு வச்சுக்கிங்க. இந்த ஒரே காலேஜில் படிக்கிறோம், அது ஒரு லவ்வர், இதே 96 மாதிரி அது எவனையா கட்டிக்கிச்சு, அதுவும் வருது, நம்மளும் போகிறோம் அட்டன் பண்ணுறோம். போகிறோம் இல்லையா, நான் பேச மாட்டியாடா,
என்னத்தடா பேசுறது, டேய் அவன் இன்னொருத்த முன்னாடி பேசுகிறான், என்னடா தப்பு இருக்குது பேசுகிறாங்க. அது வந்து ஒன்றாக 2 பேரும் பஸ்ஸில் சென்றார்கள் அப்படின்னா என்ன கணக்குது? இதில் எதில் சேர்ப்பீங்க இதை? 96 படம் வந்தால் மட்டும் ரசிக்கிறோம். ஆனால் 96 வாழ்க்கையில் ஏதாவதுன்னா விஜய் தனி சார்ட்டர் ஃப்ளைட்டில் அவரோடு சென்றார் அப்படின்னா அது அவருடைய சொந்த விஷயம். அதான் ரியல். ஏங்க இது எல்லாம் அவங்கவுங்க சொந்த விஷயங்க. அரசியலில் நீங்கள் அவர் அரசியலை பற்றி மட்டும்தான் பேசும். இதனை அடுத்து இப்போ மார்ச் 8 இதனை அடுத்து முடிய போகிறது பேட்டி. இல்லைங்க சார், இதனை அடுத்து மார்ச் 8 உமன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனது தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடுறேன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? முதன்முறை விட போறாரு அவர் தேர்தல் களத்திற்கு. தெரியலங்க, ஏதாவது நல்ல விஷயமா கூட இருக்கும், அது வந்தால் பிறகு தான் தெரியும். எனக்கு இந்த வரைக்கும் என்ன தகவல்னு வரல. ஏன்னா மாற்றம்னு அந்த ஒரு வார்த்தையை தானே இப்போ வரைக்கும் தாவேக தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக வீட்டு வீடு பைக்கு கார் லட்சியம்னாங்க. யாரு நம்ம இவரு வளர்னார்ல ஆதவ அர்ஜுனா, அந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செய்தி ஏதாவது அறிவிச்சாலும் அறிவிக்கலாம், சொல்ல முடியாது. அதனால தேர்தல் அறிக்கை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? அது மார்ச் 8 பார்ப்போம். மார்ச் 8 வராமல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடில் இருக்கா சார்? காங்கிரஸ் வந்து வரும்னு நம்பிக்கையோடு இருந்தார், காங்கிரஸும் வந்து கைவிட்டுருச்சு, இப்போ தனித்தே தான் நிற்க போகிறாரு. விஜய் புத்திசாலித்தனமாக முடிவு பண்ணலாம், மீண்டும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஒரு 45 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு நிற்கலாம், தப்பே கிடையாது. என்ன ஸ்மாஷ் பண்ணுறல ஒன்றை ஸ்மாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாருன்னா இந்த கூட்டணி பனால் பிளாஸ்ட்டு அதை அவர் செய்யணும், செய்ய மாட்டார். செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போவும் போய் சேர வாய்ப்பு இருக்குது. அந்த சைடில் ரெடியாகவே இருக்காங்க பேசுறதுக்கு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வர காத்திருக்காங்க. இருக்குது, எப்படி வேணால் மாறலாங்க, தலைப்பாக கூட போட்டுக்குங்க. நாளைக்கே அடுத்த வாரமே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 45 சீட்டு உறுதி ஆயிடுச்சு வச்சிங்க, என்ன பண்ணுவீங்க? வாயில வயதுலையும் அடிச்சுக்குவாங்க, ஐயோ 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 போச்சே அப்படின்னு. காங்கிரஸ் அடிச்சுக்கும், போச்சே போச்சே. தேர்தலுக்கு முன்னே தேர்தல் முடிவு வந்துருமா? முடிவு தெரிஞ்சிடும். 200 மீதி 34 அவங்களுக்கு. அதான், அது கூட சொல்ல முடியாது எப்படி இருக்குதுன்னு, அப்படிதான் ஆகும். அப்போ விஜய் அவர்கள் அதிமுக என்டிஏ தலைமையில் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் காதல் துளிர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சாத்தியமா சார்? ஏன்னா பாஜக அந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு, அதிமுகவையும் இப்போ ஊழல். அதாங்க சொல்கிறேன், வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறவங்க தேடுறான். புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கலன்னா புட்ட கேஸு. 96 மூப்பனார் போய் முதல்ல கதவு தட்டினது வைகோவா வீட்டில். அவர் போயான்டாப்பில் கலைஞர் வாரி அணைச்சிக்கிட்டாரு. யார் முதலமைச்சரானா? யார் ஒருவன் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறானோ அவன் ஜெயிப்பான். ஆனால் அப்படி தனித்தே நின்ற தேர்தலை சந்தித்தா எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது சார்? வெற்றிலாம் கிடைக்காது. ஒரு 5 சீட்டு ஜெயிச்சா பெரிய விஷயம். ஏன்னா வேட்பாளரே கிடையாது அவங்கள்ட்ட. ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அந்த 4-5 பேர் அவங்க தொகுதியில் விட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள். அப்புறம்ல போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறது. கூட்டணி வைத்தவுடன் இதேபோல் பல நிகழ்வுகளை தொடர்ந்து போயிட்டு எத்தனை கூட்டணி? நன்றி.